உணவகங்கள் மற்றும் டீ கடைகளுக்கு கூடுதல் மின் கட்டணத்தில் யூனிட்டுக்கு ₹2 சலுகை வழங்கப்படும். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மின் அடுப்பை பயன்படுத்துவதால் மானியம் என மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அறிவிப்பு. உணவகங்கள், டீ கடைகள், கிளவுட் கிச்சன் உள்ளிட்ட எனி வெரைட்டி இந்த எரிவாயுக்கு பதிலாக மின் அடுப்புகள் பயன்படுத்தும் போது ஏற்படும் கூடுதல் உங்களோட யூனிட் ஒன்றுக்கு ₹2 மானியமாக மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. தமிழ்நாட்டில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் இம்மாத இறுதி வரை கையிருப்பில் உள்ளது. வீடுகள், கல்வி நிறுவனங்கள், விடுதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அரசு உறுதி. முக்கியமாக அவர்களுடைய தேவைகளை பார்த்து கொள்ள வேண்டும். ஹாஸ்பிட்டல்ஸ் நம்பர் 1 நமக்கு தேவை. அதுக்கடுத்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஹாஸ்டல், நமது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற எல்லா விதமான ஹாஸ்டலுக்கும், ஸ்கூலு, காலேஜுக்கும் கொடுக்கலான்னு சொல்லியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதம் முடிவு வரையே ஸ்டாக் இருக்கு. தமிழ்நாட்டில் எப்போதும் 9 நாட்களுக்கு பெட்ரோல், டீசல் கையிருப்பில் இருக்கும். எரிபொருள் குறித்து பொதுமக்கள் அச்சம் அடைய தேவையில்லை என எண்ணெய் நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பாளர் உறுதி. பெட்ரோல் அண்ட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட் அண்ட் டீசல் கையிருப்பு இப்போதைக்கு நம்ம சப்ளை பண்ணுற தமிழ்நாடு பூரா இருக்கிற டெர்மினல்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள் எல்லாம். அது மூவ் ஆகி இருக்கிற ஸ்டாக்கே 9 நாளைக்கு வரும் இன்னையிலிருந்து. இப்போதைக்கு எந்த விதமான தடையும் இருக்காது பெட்ரோல், டீசலுக்கு. சிலிண்டர், டீசல், பெட்ரோல் குறித்து வதந்திகளை நம்ப வேண்டாம் என மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள். கள்ளச்சந்தையில் பெட்ரோலியம் எரிவாயு விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. மார்க்கெட்டிங் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க தலைமை செயலரும் முதலமைச்சரும் இவங்க பை சான்ஸ் யாராவது பிளாக் மார்க்கெட் பண்ணுறாங்க, ஏதாவது சில மாவட்டங்களில் பண்ணுறாங்க, அவங்க மேலேயும் தேவையில்லாமல் இந்த நேரத்தில் அந்த மாதிரி தவறுகளில் ஈடுபட வேண்டாம். தமிழ்நாட்டில் விறகுகளை எரிப்பதற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் முன் அனுமதி பெற தேவையில்லை. வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்களில் விறகுகள் பயன்படுத்தப்படுவதால் அரசு சலுகை. மக்கள் நலனை காக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துவிட்டது. மத்திய அரசு என்ன செய்ய போகிறது? மின்சார கட்டணத்தில் சலுகையை தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. 2 இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்தன. அதிகாரப்பூர்வமாக அறிவித்த மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகம். ஹோர்முஸ் நீரிணையை கடந்த 2 கப்பல்களும் சுமார் 92,700 மெட்ரிக் டன் எல்பிஜியை ஏற்றி வருகின்றன. வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் கப்பல்கள் இந்தியா வந்து சேரும் என அறிவிப்பு. நாட்டில் போதுமான அளவில் பெட்ரோல், டீசல் கையிருப்பில் உள்ளது. பெட்ரோலை வாங்கி பாதுகாப்பற்ற முறையில் இருப்பு வைக்க வேண்டாம் என பெட்ரோலியத்துறை அறிவுறுத்தல். கேன்கள், பாட்டில்களில் பெட்ரோல், டீசல் விற்பனை கூடாது. பாதுகாப்பு விதிகளை மீறும் பெட்ரோல் நிலையங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மத்திய அரசு எச்சரிக்கை. போரால் ஏற்படும் பாதிப்பை குறைக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக பிரதமர் மோடி அசாமில் பரப்புரை. காங்கிரஸ் கட்சி பொறுப்பில்லாமல் பீதியை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு. பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் தலா 2500 லிட்டர் வரை மண்ணெண்ணெயை சேமிக்க மத்திய அரசு அனுமதி. பாதுகாப்பான மண்ணெண்ணெய் விற்பனைக்கான வழிகாட்டுதல்களை விரைவில் வெளியிட பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு உத்தரவு. கல்வியை முன்னிறுத்தி இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்ட சிறுவர்களை நேரில் அழைத்து பாராட்டிய முதலமைச்சர். தெரியுமா உங்களுக்கு? உற்சாகப்படுத்துறதுக்கு, உங்களை பாராட்டுறதுக்கு கூப்பிட்டுருக்கேன். சரியா? படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க என்று கூறியதன் பின்னணி குறித்து கலகலப்பான கலந்துரையாடல். கல்வி ஒருவருக்கு மாடலா மற்றையவை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவை. இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்ட சிறுவர்களின் கேள்விக்கு மனம் திறந்து பதிலளித்த முதலமைச்சர். நாய்க்குட்டி பத்தி சொல்லுங்க. நாய்க்குட்டி வச்சுட்டு அது நான் வந்தால் தான் தூங்குவோம், இதெல்லாம் தூங்காது. என்ன பார்த்தேன் நீ வீடியோவை?
அழகா இருக்கு. நன்றாக ரீல்ஸ் போடுவதை போன்று படிப்பிலும் கவனம் செலுத்துமாறு மு.க. ஸ்டாலின் அறிவுரை. நாங்களவா கைஸ் இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா இன்னும் நிறைய பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லணுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்க. கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு ஒரு நாள் முன்னதாகவே டெல்லி புறப்பட்டார் தாவேக தலைவர் விஜய். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி பயணம். கைப்பையில் கத்திரிக்கோல் இருந்ததால் விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட விஜய். 20 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்ட தனி விமானம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவாரா என தெரியாது என்று நயினார் நாகேந்திரன் பேட்டி. சிபிஐ விசாரணைக்கு செல்வதையும் கூட்டணியையும் இணைத்து பேசக்கூடாது என வேண்டுகோள். இல்ல அது பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு விவரம் அதில் இல்லை. கரூர் நடந்த சம்பவத்துக்காக அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அதையும் இதையும் நீங்க இணைத்து பேசுவது என்பது அது இப்ப எந்த வேலை இருக்கு? அதிமுகவுடன் தாவேக சேர்ந்தாலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும். ஈரோட்டில் அமைச்சர் முத்துசாமி உறுதி. திமுக என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் அந்த சந்திக்கிற வலுவோடு இருக்கிறது. திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. எனவே எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளுகிற சக்தி இந்த கூட்டணிக்கு உண்டு. காங்கிரசுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கும் போது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்க முடியாது என்பது நியாயமில்லை. திமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக சண்முகம் பேட்டி. அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது இடதுசாரிகள் தர முடியாது என்று சொல்வதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லை. இந்த மதவாத சக்திகளை எதிர்த்து போராடுவது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பலத்திற்கேற்ப தொகுதியை பெறுவது என்பது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் தேதி அறிவிப்பு ஓரிரு நாட்கள் தாமதமாக வாய்ப்பு. நாளை மறுநாள் மாநிலங்களவை தேர்தல் முடிந்த பின்பு அறிவிக்க தேர்தல் ஆணையம் திட்டம். எழுத்தாளரும் திரைப்பட பாடலாசிரியருமான கவிஞர் வைரமுத்துவுக்கு ஞானபீடம் விருது அறிவிப்பு. எழுத்தாளர்கள் அகிலன் ஜெயகாந்தனுக்கு பிறகு ஞானபீட விருதை பெறும் 3வது தமிழர். தமிழ் கவிதைக்கு ஞானபீடம் இதுவரை இல்லை என்ற குறை தன்னால் கழிந்தது. மண்ணுக்கும் மக்களுக்கும் விருதை காணிக்கையாக்குவதாக கவிஞர் வைரமுத்து நிகழ்ச்சி. ஞானபீடம் பெற்றார் என்று சொல்லப்படுவதை விட தமிழுக்கு ஞானபீடம் கிட்டியிருக்கிறது என்று சொல்லப்படுவதையே நான் பெரிதும் விரும்புகிறேன். வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்திய நிலையில் தென்கொரியா மற்றும் அமெரிக்க ராணுவ வீரர்கள் கூட்டு பயிற்சி. ஆற்றை கடந்து செல்லும் ஒத்திகை நடத்திய வீரர்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்த தென்கொரிய பிரதமர் கிம் மின் ஜியோக் வடகொரியாவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்குவது குறித்து ஆலோசனை. ஈரானில் முக்கியத்துவம் வாய்ந்த கார்க் தீவில் உள்ள ராணுவ நிலைகளை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல். ஹோர்முஸ் நீரிணையை தொடர்ந்து மூடினால் அடுத்த கட்டமாக எண்ணெய் கையாளும் மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரானில் உற்பத்தியாகும் 90% பெட்ரோலியத்தை கையாளும் 22 சதுர கிலோமீட்டர் மட்டுமே கொண்ட கார்க் தீவு. அமெரிக்கா தீவிர தாக்குதல் நடத்தினால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $150 எட்டும் என நிபுணர்கள் எச்சரிக்கை. கார்க் தீவில் எண்ணெய் நிலைகளை குறிவைத்து தாக்கினால் வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் நிலைகள் மீது கடும் தாக்குதல் நடத்துவோம். அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. ஈராக்கின் பாக்தாத்தில் அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல். தீப்பற்றி எரிந்த தூதரகம். ஈரான்
ஈரான் உச்சபட்ச தலைவர் முஜ்தபா கமேனி குறித்து தகவல் தெரிவித்தால் 92 கோடி ரூபாய் சன்மானம். தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள அமெரிக்கா அறிவிப்பு. அமெரிக்கா ஈரான் போரை நிறுத்த வேண்டும் என ஐநா சபை கோரிக்கை. லெபனானில் 8 லட்சம் பேர் புலம்பெயர்ந்துள்ளதாக கவலை. சென்னையில் வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சில ஹோட்டல்கள் மூடல். கோயம்பேடு சந்தையில் 2000 டன் காய்கறிகள் தேக்கம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்தது. 1,18,080 ரூபாய்க்கு விற்பனை. வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை தொடங்கியது. 16 ஆண்டு தாமதத்திற்கு பிறகு ஆரம்பமான பயணத்தால் மக்கள் மகிழ்ச்சி. வேளச்சேரி பரங்கிமலை ரயில் சேவை தொடங்கியதால் பயணிகள் மகிழ்ச்சி. தாம்பரம் செல்லும் புறநகர் ரயில்களில் பயணிக்க உதவும் என வரவேற்பு. தாம்பரம் போனோம். இப்போ தாம்பரம் போகணும்னா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 45 டு சென்னை டிராஃபிக்கில் உங்களுக்கே தெரியும் 1 hour மேலே ஆகிடும். பட் நவ் அரௌண்ட் வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் வித்தின் 10 to 15 minutes ரீச் ஆகிட முடியுது. வளைகுடா நாடுகளில் போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு தேர்தலை நடத்த வேண்டும். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர்கள் காங்கிரஸ் கட்சியினர் பீதியை கிளப்புகின்றனர். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. எங்கேயும் பிரச்சனை இல்லாம போகும் பொழுது எதற்காக பீதியை கிளப்பி பொதுமக்களை நீங்க ரோட்டுக்கு போக வைக்கிறீங்க? அதனால தமிழக மக்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள், தயவு செய்து நீங்க யாரும் கஷ்டப்பட்டு வீதிக்கு வராதீங்க, ரோட்டுக்கு போகாதீங்க. கிருஷ்ணகிரியில் வரத்து அதிகரிப்பால் தக்காளி விலை கடும் சரிவு. 1 கிலோ 5 ரூபாய்க்கு விற்பனை. உலகம் முழுவதும் 16,000 பேரை பணி நீக்கம் செய்ய மெட்டா நிறுவனம் திட்டம். AI தொழில்நுட்பத்தில் அதிக முதலீடு செய்திருப்பதால் ஆட்குறைப்பு நடவடிக்கை. ஆப்கானிஸ்தானில் கந்தஹார் விமான நிலையம் அருகே எரிபொருள் கிடங்கு மீது பாகிஸ்தான் தாக்குதல். சூர்யா நடிப்பில் உருவாகி வரும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தின் டீசர் வரும் திங்களன்று மாலை வெளியாகிறது. வெங்கி அட்லூரி இயக்கத்தில் உருவாகும் படத்திற்கு GV பிரகாஷ் இசையமைக்கிறார். CSK வீரர்களின் பயிற்சி ஆட்டத்தின் போது AR ரஹ்மானின் இசை கச்சேரி நடத்த ஏற்பாடு. நாளை காலை 11 மணி முதல் CSK இணையதளத்தில் டிக்கெட் விற்பனை. சனிப்பெயர்ச்சி முடிந்து 2வது சனிக்கிழமையான இன்று திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் குவிந்த பக்தர்கள். நலன் குளத்தில் புனித நீராடி 6 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். விசாரணை கைதி ஆகாஷின் குடும்பத்திற்கு 6 லட்சம் ரூபாய் நிதிக்கான காசோலை வழங்கிய அமைச்சர் பெரிய கருப்பன். தவறு செய்தவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆகாஷ் தந்தையிடம் அமைச்சர் உறுதி. இந்த வகையில் குற்றம் என்பதெல்லாம் நீதிமன்றம் நிரூபித்து விசாரித்து உரிய தீர்வுகளை சொல்லுகின்ற வழியில் அரசின் சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற உறுதியையும் அவர்களிடத்திலே பெற்றோர்களிடத்திலே சொல்லி வந்திருக்கிறோம். விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த விவகாரத்தில் மானாமதுரை காவல் ஆய்வாளர் திருநெல்வேலி சரகத்திற்கு மாற்றம். ஏற்கனவே ஒரு ஆய்வாளர் உட்பட 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தென்மண்டல IG நடவடிக்கை.
திருப்பூரில் கூடுதல் விலைக்கு சிலிண்டர் விற்ற கேஸ் நிறுவனத்திற்கு சீல். 2100 ரூபாய் மதிப்புள்ள வணிக சிலிண்டரை 4000 ரூபாய்க்கு விற்றதாக புகார். திருப்பதியில் கேஸ் விநியோக நிறுவனத்தில் அதிகாரிகள் திடீர் சோதனை. பதுக்கி வைக்கப்பட்ட 822 சிலிண்டர்கள் பறிமுதல்.